உறக்க பேச நேயர்களுக்கு வணக்கம். காம்ரேட் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். நிறைய ஊழல்களை பார்த்துருப்போம். அது என்ன ஸ்டாக் மார்க்கெட் ஊழல்? இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ஊழல் நடந்திருக்கு. இப்போ அதானி ஊழல் இந்த மாதிரி சொல்கிறது கூட ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது தான். ஹர்ஷத் மேத்தான்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப பிரபலமான ஊழல். ஆனால் இப்போ நடந்தது வந்து ரொம்ப முக்கியமானது. மோடி 3வது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால், அதாவது தேர்தலில் கடைசி கட்ட வாக்குப்பதிவுக்கு ஒரு நாள் முன்னால் திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபா வரைக்கும் அந்த பணம் புரண்டுருக்கு, வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி ஒரு எக்ஸிட் போல் வருது. எக்ஸிட் போலில் பிரதமர் மோடி 3வது தடவை ஆட்சி அமைக்கிறாருங்கிறது மட்டும் இல்லை, அவர் வந்து கிட்டத்தட்ட 2014 வாங்கின சீட்டுக்களை விட அதிகமான சீட்டுகள் ஜெயிப்பார் அப்படின்னு எல்லா கருத்து கணிப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொன்னாங்க. அதாவது 280ன்னு சில பேர் சொன்னாங்க, 350ன்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் யாருமே வந்து கம்மியாக சொல்லலை. இந்த 4 நாளில் ஒரு 32 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பலரும் ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க, விற்றுருக்காங்க. ஆனால் ஜூன் 4ஆம் தேதி இந்த அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்தது இல்லை மதிப்பு, அது எல்லாமே விழுகுது. ஏன்னா இவர் வந்து மெஜாரிட்டி பெறலை. இந்த கருத்து கணிப்புல சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ இந்த மே 31 கருத்து கணிப்பு வர்றதுக்கு முன்னாலேயே ஸ்டாக் வாங்கி வச்சாங்கல்ல, அது யாரு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணணும்னு கேட்குறாங்க. ஏன்னா அதில் நிறைய பேர் ஃபாரின் இன்வெஸ்டர். பொதுவாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த நாட்டிலேருந்து வெளியில் போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 31ஆம் தேதி நிறைய பேர் உள்ளே வந்து பங்கை வாங்கி வச்சு கருத்து கணிப்பு வந்ததுக்கு பிறகு அதை விற்று லாபம் பார்த்துட்டு 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு எல்லாரையும் நட்டத்தில் தள்ளினது ஒரு ஊழல் தான். ஏன்னா இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் உண்மையிலேயே சயின்டிஃபிக்காக தான் கருத்து கணிப்பு நடத்துனாங்களா? எல்லா மீடியாவும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை வந்து 31ஆம் தேதி வாங்குங்கன்னு பிரதமர் மோடியும் சொல்லியிருக்காரு, அமித்ஷாவும் பேசியிருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவில் பங்கு வாங்குங்கன்னு இவங்க சொல்றதுக்கான தேவை எங்கிருந்து வந்தது? குறிப்பா வந்து செபி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பங்கை வாங்குங்கன்னு யாராவது ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணணும்னா அவங்க வந்து ப்ரமோட் பண்றதுக்கான அதிகாரம் பெற்றவங்களா இருக்கணும், அனுமதி பெற்றவங்களா இருக்கணும். சும்மா எல்லாம் யாரு வேணாலும் எதை வேணா ப்ரொமோட் பண்ணிட முடியாது. அப்ப இவங்க 2 பேரும் ஒன்று பேசியிருக்காங்க, செபியும் அதை கண்டிக்கலன்னா இப்போ இது சும்மா பணம் இல்லை. இதுல என்னன்னா, இந்த ஃபாரின்ல இருந்து வந்தவங்க பணத்தை வந்து போட்டு ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. அவங்க யாருங்கிறது பல நேரங்களில் இந்த மொரீஷியஸ், கேமன் ஐலாண்டுன்னு இந்த கருப்பு பணம் வர ரூட் அது. ஆனால் சாமானியமாக பல பேர் செய்தியை படிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வைப்போம், இப்போ அதானி ஸ்டாக்கை வாங்குவோம், அவர் உலக பணக்காரராகிடுவார், திரும்ப மோடி வராருன்னா திரும்ப அவர் பணக்காரராக இருப்பார், இப்படி நிறைய பேர் அங்கங்கே அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிகளில் வாங்கியிருப்பாங்கல்ல. இவங்க இன்னைக்கு காசை இழந்திருக்காங்க. இதில் பல பேர் சங்கிகளாக இருப்பாங்க, அதான் வாயே திறக்கல. ஏன்னா நம்ம யாரும் வந்து மோடி சொல்றதையோ இல்லை கருத்து கணிப்பு சொல்றதையோ அவ்வளோ நம்புவோன்னு சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணாமலை 20 சீட்டில் ஜெயிப்பாருன்னு ரிசல்ட் வர்ற நாள் வரைக்கும் நம்பிட்டு இருந்தவங்க இந்த மாதிரியான பிரச்சாரத்தில் எவ்வளவு ஏமாந்துருப்பாங்க. இன்னொன்று, இப்படி ஒரு உண்மை இல்லாததை நம்ப வைக்கிற ஒரு நெட்வொர்க்கை பிஜேபி கையில் வச்சிருக்கு. இதுதான் இந்த இப்போ இன்னைக்கு வந்து ஊழல். இது இப்போ இனி மோடியை திரும்ப இது விசாரிப்பாருன்னு சொல்ல முடியாது. நாம தான் வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு உருவாக்கி எந்த வார்த்தையும் நம்பாதீங்க, டபுள் செக் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ வரலாற்றில் 3வது முறையா பிரதமரா பதவி ஏற்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனா அந்த பதவி ஏற்பு நிகழ்ச்சியோ அதுக்கு முன்னாடி நடந்த என்டிஏ கூட்ட நிகழ்ச்சியோ ஒரு மகிழ்ச்சியே இல்லாம ஏன் எல்லாரும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருந்தாங்க? அந்த இறுக்கத்துக்கு காரணம் என்ன? இல்ல இது வந்து மகிழ்ச்சி அடைகிற விஷயம். 3வது தடவை ஒருத்தர் வர்றதுங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கலாம். மேபி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து எப்படி பார்த்தியா, இந்தியா கூட்டணிங்கிறது ஜெயிக்கிற நிலைமையில இருந்தது. ஆனால் இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்புறம் மீடியா இதெல்லாம் வச்சு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி அது மூலமா நான் திரும்ப வந்துட்டேன் பார்த்தியான்னு மோடிக்கு சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் என்ன சிக்கல்னா, மோடி மாதிரியான சர்வாதிகாரிகளுக்கு அவங்க நினைச்சதையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பெரிய ஒரு பெரும்பான்மை இருந்ததுல நாடாளுமன்றத்தில், அது கிடையாது. குறிப்பா வந்து அவங்க ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு அடுத்த வருஷம் அவங்க இந்திய அரசியல் சட்டத்தை திருத்திடணும்னு நினைச்சாங்க. நீங்க அதுக்கு முன்னுதாரணம், அதுக்கு ஒரு கால்கோல் மாதிரி தொடக்கமாக தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிஐஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க. மத அடிப்படையில் மக்களுடைய குடியுரிமையை தீர்மானிக்கிற ஒரு விஷயத்தை அரசமைப்பு சட்டத்தில் இல்லாதவங்க சட்டமாக கொண்டு வந்து புகுத்துனாங்க. அதே மாதிரி பாராளுமன்ற கட்டடத்தை
சீட்டு பத்தலைன்னு சொல்லிட்டு இடிச்சு இது பண்ணாங்க, கட்டினாங்க. இப்போ வந்து அந்த தலைவர்களுடைய சிலையெல்லாம் அகற்றியிருக்காங்க. ஒரு பெரிய அளவுக்கு கண்டனம் எழுந்திருக்கு. ஆனா இந்த ரூட்ல தொடர்ந்து போக முடியாது. ஏன்னா நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு பல்வேறு நிர்பந்தங்கள் இருக்கு. அந்த நிர்பந்தத்தை இந்தியாவால கொடுக்க முடியும். இந்தியா கட்சிகளால கொடுக்க முடியும். அது ஆந்திராவா இருக்கலாம், பீகாரா இருக்கலாம், மகாராஷ்டிராவா இருக்கலாம், ஈவன் உத்தரப்பிரதேசமா இருக்கலாம். பாஜக உட்பட இன்னைக்கு வந்து மக்கள் நம்மளை நிராகரிப்பாங்கங்கிற ஒரு அச்சத்திலேயே செயல்பட வேண்டியிருக்கு. இந்த அச்சம் வந்து அவங்களுக்கு உருன்னு இருக்கு. இன்னும் வேற ஒரு காரணம் இருக்கு. இப்ப அண்ணாமலைன்னு ஒருத்தர் எனக்கு மினிஸ்டர் பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததா சொன்னார். கேரளாவில் ஒருத்தர் மினிஸ்டரா பதவி ஏற்றுட்டு எனக்கு பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை விட பரவாயில்ல, மகாராஷ்டிராவில் ஒருத்தர் எனக்கு வந்து கேபினெட் அமைச்சரை தவிர வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாமே வேணாம் வேணாம்னு சொல்றது உண்மையில வேணாம் கிடையாது. அவங்களுக்கு இதை விட பெருசா வேணும். இப்ப அண்ணாமலைனா நான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்கோர்ஸ் அவங்க கட்சிக்குள்ள டிஃபீட்டுக்கு பிறகு ஏகப்பட்ட சண்டைன்னு வைங்களேன். கேரளாவில் சுரேஷ் கோபி அவர் திருச்சூர்ல எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த முறை திருச்சூருக்கு ஒரு மத்திய அமைச்சர் கொடுங்கன்னு சொல்லி தான் பிரச்சாரமே பண்ணாரு. ஆனா அவர் ஏன் வந்து இன்னைக்கு புள்ளத்தான் சாப்பிடுன்னு சொல்றாரு, எனக்கு நடிக்கத்தான் வேணும்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா அவருக்கும் கேபினெட் அந்தஸ்து கிடைக்கல. நீங்க மகாராஷ்டிராவில் இவங்க கூட்டணி கட்சி என்சிபி உடைச்சு கொண்டு வந்தாங்கல்ல, அந்த கட்சி அஜித் பவாரோட கட்சி, அவர் என்ன சொல்றாரு, எங்களை வந்து ப்ரமோட் பண்ணாதீங்க. 11 கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து அமைச்சரவையில பிரமாணம் எடுத்திருக்காங்க. ஆனா யாருக்கு எந்த டிபார்ட்மெண்ட் இன்னும் பேச முடியும் இல்லை. இவங்க உள்ள போகாதவங்களுக்கு இப்படி ஒரு சண்டை. ஏன்னா இந்த என்டிஏ கூட்டணியே அதிகாரத்துக்கான கூட்டணி. அதுக்கு வந்து தனக்கு என்ன கிடைக்கும், எவ்வளவு அதாவது இப்ப இன்னும் ஏற்கனவே மோடி ஆச்சு ஊழல்மயமான ஆச்சு. இனி அடுத்தது பாருங்க, எம்பிக்களை விலை கொடுத்து வாங்குறதுல பல்லாயிரம் கோடி பொருளும். எந்த கட்சியை உடைக்கலாம், எந்த கட்சியிலிருந்து எம்பியை இழுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நிலைமையில இவங்க அமைச்சரவையே இவ்வளவு சண்டை போட்டுருக்காங்கன்னா அப்ப இவங்களுக்குள்ள எவ்வளவு கொடுக்கல் வாங்கல் இருக்கும். ஸோ அதெல்லாம் இனிமேல் தான் பார்க்க போறேன். அதான் மூஞ்சி உருன்னு இருக்கு. ஏன்னா நினைச்சதெல்லாம் செய்ய முடியாதுல்ல. இப்போ வந்து அமைச்சருக்கு விருப்பம் இல்லை, ஆனா அவர் அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இப்படி எலெக்ஷன்லயே நிக்காம ஆனா எலெக்ஷன்ல வந்து இன்னைக்கு அமைச்சரா மாறி இருக்காங்க. அவங்க முன்னாடி கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் சொல்றீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட எலெக்ஷன் நிக்கிறதுக்கே காசு இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன்லயே நிக்காத ஒருத்தங்க இப்ப அமைச்சரா பதவி ஏற்றிருக்காங்கல்ல. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இவங்களை விட வருமானம் கம்மியா இருக்கிற பீகாரை சேர்ந்த மான்சி அவர் வந்து எலெக்ஷன்ல நின்று இப்போ வந்து அமைச்சராக இருக்காரு. இவங்க சொத்து மதிப்பை பார்க்கும்போது அப்படி ஒன்றும் காசு இல்லாமல் இல்லை. இன்னொன்று, அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய துறைக்கு கீழே தான் இன்னைக்கு நடந்திருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் ஊழல் உட்பட எல்லாமே வருது. பல ஊழல்களை மறந்துட்டோம். எல்லாமே ஆக்சுவலா நிதி அமைச்சகத்துக்கு கீழே வருது. அதனால வந்து ஒரு நடிப்பா அவங்க அதை சொன்னாங்க, என்கிட்ட காசு இல்லைன்னு. உண்மை என்னன்னா, நான் நிற்க வேண்டிய தேவை இல்லைன்னு தான் அவங்க சொல்லணும். நிர்மலா சீதாராமனோ ஜெய்சங்கரோ ஈவன் அமைச்சர் எல் முருகனோ ஜெயிச்சு தான் அமைச்சர் ஆகணுங்கிற நிலைமையில அவங்க இல்லை. இப்போ எல் முருகன்கிறவரை வந்து ஏன் பிஜேபி அமைச்சர் ஆக்குதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு முகம் தேவை, பஞ்சாயத்து பண்ணுறதுக்கும் தேவை, அல்லது இங்கே வந்து பாஜகவை கொண்டு போய் சேர்க்கவும் தேவை, அதுக்காக. ஆனால் இணையமைச்சருங்கிற பொறுப்பில். ஆனால் நிர்மலா சீதாராமன் வந்து பேசி தமிழ்நாட்டில் எந்த மக்களோடு போட போகிறாங்க? ஆனால் ஏன் ஆக்குறாங்க? அதுதான் வந்து நாம் ஏற்கனவே சொன்ன ஒரு பிறப்பின் அடிப்படையில் இங்கே எல்லா மதிப்பீடுகளும் தீர்மானிக்கப்படுதுங்கிறது தான். அதுவும் மோடி ஆட்சியில் பல பேர் பேசுகிறாங்க, இந்த அமைச்சர் இந்த ஜாதி, அந்த அமைச்சர் அந்த ஜாதி. பிரதமர் இப்போ பாஜகவிலிருந்து தேர்வானதுல ஓபிசி எவ்வளோ, உயர் சாதி எவ்வளோ, அந்த உயர் சாதியில் அமைச்சராகிறவங்க எவ்வளோ, அப்படியே அமைச்சரானாலும் அதிகாரம் எங்க இருக்கு? இந்த பல்வேறு நெட்வொர்க் பார்க்கும்போது கடைசியில எல்லாமே ஆர்எஸ்எஸ் கையில தான் போய் சேருது. ஸோ முழுக்க முழுக்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வெளிப்பார்வைக்கு தோட்டத்துக்கு சில முகங்கள், களத்துல மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு சில முகங்கள், ஆனா உண்மையில அதிகாரம் குவியறதுங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பேசுவோம், 2 ஏ கையிலையும் அப்புறம் 3, அதாவது RSS 3 எழுத்துக்கள் கையிலையும் தான். மேபி சுரேஷ் கோபியை விட நிர்மலா சீதாராமன் நல்லா நடிக்கிறாங்களேன்னு வச்சுக்கலாமா? இல்லை, அவங்களோட நடிப்புன்னு பார்த்தா கடைசியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், அதுதான் உண்மையிலேயே பெரிய நடிப்பு. என்னன்னா, NDTVயில் அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒருத்தர் கீழே இருந்து கேள்வி கேட்குறாரு,
நான் வந்து இவ்வளவு தொழில் பண்றேன், இவ்வளவு வருமானம் பார்க்குறேன், ஆனா இதுல நீ இவ்வளவு டாக்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி டாக்ஸ் கணக்கெல்லாம் போட்டு ஆமா. ஒரு வேலையும் செய்யாம என்னோட ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா ஒரு வேலையும் செய்யாத ஆனா பார்ட்னரா பங்கு மட்டும் எடுத்துக்கிற ஒரு ஆளா நீ இருக்க அப்படின்னு சொல்லும்போது நிர்மலா சீதாராமன் வந்து அந்த இடத்துல சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு என்னால ஸ்லீப்பிங் பார்ட்னர்லாம் ஆன்சர் பண்ண முடியாதுன்னா, இதே கேள்வி சாதாரணமா ஒரு பத்திரிகையாளர் பெட்ரோல் டீசல் விலை எப்போ குறையும்னு கேட்டதுக்கு, நீ எந்த பத்திரிக்கை, நீ என்ன பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணிட்டு வந்த, யார் கேட்டா இந்த கேள்வியை, இது உன் கேள்வியா எதிர்கட்சி கேள்வியா, இப்படி எல்லாம் கேட்டாங்க. ஸோ சிம்பிள், இவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட பட்ஜெட் அறிக்கையை கேள்வி கேட்டால் இவங்களுக்கு கோபம் வரும். மற்றபடி இவங்களோடையே இருந்துக்கிட்டு பிஸ்னஸில் பல்வேறு விதமாக அவங்களோட சமாளிச்சுக்கிட்டு கேட்குற இடத்துல வெட்டிட்டு டாக்ஸையும் கட்டிட்டு இப்படியெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறோம் இருந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா சிரிச்சுட்டு பதில் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு நடிக்கவே தெரியாதுன்னு இல்லை, எந்த பக்கம் எந்த முகத்தை காட்டணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு மோடி தேவைப்படுது. மேலே இருக்கிறவங்களுக்கு சிரிச்ச முகத்தையும் சாமானிய மக்களுக்கு கசப்பான மருந்துகளையும் விற்கணும். அந்த வேலையை செய்கிற வரைக்கும் அவங்க அமைச்சராக நீடிக்கும். இப்போ இதுவரையும் இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா, சிறுபான்மையினர் வந்து யாருமே வந்து அமைச்சரவையில் இல்லை அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இல்லை, அது பிஜேபி வந்து இந்த விஷயத்தை 2 விதமாக பண்ணுறாங்க. ஒன்று என்னன்னா, ஒருவேளை அவங்க அமைச்சர் யாராவது கொடுத்துருந்தா நாங்கள் பார்த்தீங்களா சிறுபான்மையினருக்கு அமைச்சர் கொடுத்துருக்கோம், சிறுபான்மையினர் நலத்துறையை கொடுப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்போ அவங்க சோசியல் மீடியா என்ன எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா, எனக்கு ஓட்டு போடலை, உனக்கு எதுக்கு அமைச்சர், இப்படி எழுதுறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேச மக்கள் பாஜகவை நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் யூபியிலிருந்து மினிஸ்டர் குறைச்சிட்டிங்களா? கிடையாது. ஸோ இவங்க கம்யூனலாக பேசுறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. நீ தமிழ்நாட்டிலேருந்து அமைச்சர் போட்டேன்னு எதுக்கு சொல்கிறேன்? ஸோ நீ வந்து கம்யூனலாக தான் பேசுவேன், கம்யூனலாக தான் நடந்துப்பேன், மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவேன்னு உன் அரசியல். நீ ஓட்டு போடுறானா போடலையான்னு பார்த்து நீ வந்து மினிஸ்ட்ரியை மறுக்கலை. நீ எம்பியவே நீ நிற்க வைக்கல. ஒரு எம்பி கேண்டிடேட் கூட என்டிஏ முழுமையிலையும் இந்த இது மைனாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து வரலங்க. நீ பஞ்சாப் மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்க இல்லையா? பஞ்சாப் மக்கள் நிராகரிச்சாங்க. அப்போ சீக்கியர்கள் நிராகரிச்சதா பொருளா? அஃப்கோர்ஸ் அவங்க நிராகரிச்சாங்க. விவசாயிகள் நிராகரிச்சிட்டாங்க. நீ அதனால தான் உண்மை சொல்லப்போனால் இவங்க அமைச்சரவை பட்டியலில் எல்லாருமே பணக்காரங்க தான். 1-2 பேர் அதுவும் கூட்டணியிலிருந்து வரக்கூடியதான் சாதாரண ஏழைகள். பெரும்பகுதி வந்து பணக்காரர்கள், அந்த பணக்கார சார்பானவங்க தான். ஸோ இது என்னன்னா, இந்த அடையாளத்துக்குள்ள போய் நம்ம சிக்கிக்க வேண்டாம். ஆனால் பிரதமர் மோடி எல்லோருக்குமான ஆட்சியை நடத்துவேன்னு சப்கா சாத் சப்கா விகாஸ் இப்படி எல்லாம் பேசினார்ல. ஆனால் பிரச்சாரத்துக்கு வரும்போது என்ன பேசினார்? எது ரியல் பேஸ்? இந்திய மக்கள் அவரோட ரியல் பேஸை நிராகரிச்சிருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு ஏதாவது ஒரு வேஷத்தை போடுவார். நாளைக்கு முஸ்லீம்களில் கூட யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு நான் வந்து முஸ்லீம்களை முன்னிறுத்துறேன்னு இவர் சொல்லலாம். இப்போ இன்னும் கூட்டணி கட்சிகளில் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு, 4% இடஒதுக்கீட்டை வந்து முஸ்லீம்களுக்கு நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு. மோடி பிரச்சாரத்தில் என்ன பேசினாரு? இடஒதுக்கீடு கொடுத்தாலே மொத்த இடஒதுக்கீடு அழிஞ்சு போயிடும்னு பேசினாரு. இப்போ உன் கூட்டணி கட்சியை வேற மாதிரி பேசுது. இதெல்லாம் மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் ஆகும். மக்களை மதமா பார்க்காம எல்லோருக்குமான அரசை நடத்தினா இந்த கேள்வி வரவே வராது. இந்த கேள்வியை உருவாக்குறதே உண்மையை சொல்லப்போனா அவங்க தான். ஏன்னா அடையாள அடிப்படையிலேயே எல்லாத்தையும் உருவாக்கி அடையாள அடிப்படையிலேயே பேசி அடையாளத்துக்கு 2 பேரை கொண்டு வந்து, இப்போ எல் முருகன் வந்து தமிழ்நாட்டுக்காக ஒரு நாள் பேசியிருப்பாரு. ஆனால் தமிழ்நாட்டு அமைச்சர்ன்றாங்களே, தமிழ்நாட்டுக்காக பேச போனவங்க வாயடைக்கு எந்திரிச்சாரு, திட்டு வாங்கினாரு. ஸோ இந்த எந்த கொள்கைக்கு நிற்கிறோங்கிறது தான் முக்கியம். அது பிஜேபி ஒரு நாள் எல்லாருக்காகவும் நிற்காது. ராகுல் காந்தியும் இந்தியா கூட்டணியும் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணுன்ற மாதிரியான பிரச்சாரத்தை முன்வைக்கும் போது மோடியினுடைய கவர்மெண்ட் வந்து இந்தியா கூட்டணியை பார்த்து பயந்துதா? அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து என்டிஏ கூட்டணியோட கூட்டத்தில் மோடி வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து வணங்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோலாம் வந்துருந்தது. ராகுல் காந்தியும் வந்து அதுக்கு ஒரு மீம்லாம் பார்த்துருந்தேன். அதுக்கு என்னன்னா, அவ்வளோ பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்தியா கூட்டணியை பார்த்தா மோடிக்கு என்ன அவ்வளோ பயமா? இல்லை, அதாவது அமைப்பு சட்டத்தை, அரசமைப்பு சட்டத்தை தூக்கி கையில் எடுத்துட்டாரு, எடுத்து முகத்தில் வச்சு வணங்கினாரு. இது நாள் வரைக்கும் அப்படி பண்ணலை. இந்த மெசேஜ் வந்து அது ஒரு மெசேஜ் தான். என்னன்னா, அரசமைப்பு சட்டத்தை திருத்திடுவாங்கன்னு பிரச்சாரம் செய்யும் போது மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. மோடி இல்லைன்னுலாம் சொல்லி பார்த்தாங்க பிஜேபி சைட்ல இருந்து, நாங்கள் பண்ண மாட்டோம். ஆனா என்னன்னா, அவங்க ஆட்களே இதுக்கு முன்னால அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும்னு பேசிட்டாங்க. அவங்க சொன்னதையே அவங்களால மறுக்க முடியல. ஸோ நம்ம எக்ஸ்போஸ் ஆயிட்டோம், மக்கள் இதை நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது
இவர் வந்து எடுத்து கும்பிடுறாரு. ஆனா நான் இதே மோடி இப்ப அவர் தான் கேட்க விரும்புறேன். 2009லயும் சரி 2014லயும் சரி நாடாளுமன்றத்துக்குள்ள நுழையும் போது சும்மா நுழைஞ்சீங்களா? நாடாளுமன்றத்தை தொட்டு கும்பிடல. தொட்டு கும்பிட்டவன் தானே அதை உடைச்சான். தொட்டு கும்பிடவன் தானே அதை இல்லைன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு நாடாளுமன்றத்தை கொண்டு அங்க செங்கோலை வைப்பேன்னு சொல்லி கொண்டு வந்தான். இன்னைக்கு செங்கோலை விடவும் அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி நடத்தினாதான் அது செம்மையான ஆட்சி அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் உங்களை கொண்டு வந்துட்டாங்கல்ல. இது இந்தியா கூட்டணியை பார்த்து பயம்ங்கிறத விடவும் இந்திய மக்களை பார்த்து அவங்களோட மெசேஜை பார்த்து பின்வாங்குறாங்க. 4 நாள் முன்னாடி வந்து சந்திரமுகி 2 படத்துல நடிச்ச ஹீரோயின் வந்து ஆமாமா. கங்கனா ரனாவத் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்கள வந்து அங்க பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடிய ஒரு பெண் காவல்துறை அதிகாரி வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்கள அடிக்கிறாங்க, கன்னத்துல அடிக்கிறாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி நீங்க நிறைய ட்வீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அடிக்கிறாங்க. இது வந்து இந்த விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி பார்க்கணும்? அடுத்தாவது அவங்க அடிச்சது சரியா? அப்ப அந்த மாதிரியான நிறைய டாக் போயிட்டு இருக்கு. இல்ல அந்த சம்பவத்துல 2, 3 விஷயம் சொல்றாங்க. அவங்க எம்பி ஆயிட்டேன், செல்போனை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாகவும் அதுல உருவான தகராறுனும் சொன்னாங்க. அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது அந்த பெண்ணே வந்து நான் வந்து இவங்க விவசாயிகள் போராட்டத்தை கொச்சப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டதை பார்த்தோம். வாட் எவர், இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வேலை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அடிச்சவங்க கங்கனா ரனாவத் எம்பி தான், அடி வாங்கியிருக்காங்க கன்னத்துல. ஒரு அடி வாங்குறதுங்கிறது எப்பவுமே பிசிக்கலா அட்டாக் பண்றது தப்பு, நம்ம அதுக்குள்ள போல. ஆனா இதே கங்கனா ரனாவத் பொதுவா இந்த மாதிரி பிசிக்கல் அட்டாக் பண்றது எங்கேயாவது கண்டிச்சிருக்காங்களான்னு பார்க்க வேண்டியது. ஏன்னா அவங்க மக்கள்கிட்ட நீதி கேட்குறாங்க. இப்போ மக்கள் அவங்களுக்கு நீதி தரணும். நீங்க வந்து சட்டத்துக்கிட்ட நீதி கேட்டு கேஸ் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறாங்க, நடவடிக்கை எடுக்க போறாங்க. ஆனா நீங்க மக்கள்கிட்ட வந்து நீதி கேட்குறீங்க. அப்போ மக்கள்கிட்ட நீதி கேட்கும்போது இந்த சாதாரண மக்கள் மோடி கொண்டு வந்த 3 சட்டங்களால தன்னோட வாழ்க்கையே நிர்கதியாகுங்கிற நிலைமையில களத்துக்கு வந்து ஓராண்டு போராடும் போது நீ வந்து ஆதரிச்சு குரல் கொடுக்கலன்னா பரவாயில்ல, குறைந்தபட்சம் மோடி அவர் காதுக்கு நான் கொண்டு போயிருக்கேன், அவர் கவனத்துக்கு நான் கொண்டு போயிருக்கேன். உங்களுக்கு தான் அவ்வளோ ப்ரையாரிட்டி இருக்கு. எங்களை எல்லாம் சந்திக்க மறுக்கிற பிரதமர் நடிகர்களை சந்திக்கிறாரு. அப்ப நீங்க வந்து அதை பேசி இருந்திருக்கணும். நீங்க பேசல, அமைதியாவது இருந்திருக்கணும், இருக்கல. அப்ப மக்கள் அடி வாங்கும் போது அதுல நீங்க கொண்டாடுறீங்க. கொண்டாடும் போது நீங்க களத்துக்கு வரீங்க, சாதாரண மக்கள்கிட்ட நெருக்கமா போறீங்க. இதுல ஒருத்தர் வந்து கோவத்துல ரியாக்ட் பண்றாங்கன்னா அவங்க அதிகாரம் இல்லாதவங்க. சட்டப்படி என்ன தண்டனையோ அவங்களுக்கு அதை கொடுக்கலாம். ஆனா மக்கள்கிட்ட நீதி கேட்கிற அளவுக்கு கங்கனா கிட்ட நியாயம் இருக்குன்னு கேட்டா இல்லை. ஊபியில வந்து பெரும்பான்மையா இருந்த பிஜேபியினுடைய சீட்டுகள் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஊபியில இருக்கிறவங்க எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செஞ்சதால அவங்க எல்லாருமே வந்து சுயமரியாதை வந்துச்சு, அவங்க எல்லாரும் இங்க வேலை செஞ்சதால தான் வந்ததுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் வந்தது. சுயமரியாதை அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம் தானே. எந்த ஒரு மனிதனுக்கும் இப்ப தமிழ்நாட்டுக்கு இன்னொருத்தர் வந்து சுயமரியாதையை சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. யூபிக்கு நம்ம போய் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு இப்படி தெரிஞ்சு இப்ப இந்தியாவுக்குள்ள இருக்கிற அல்லது உலகத்துல இருந்து எங்க இருந்தாலும் சுயமரியாதைக்கான சிந்தனைய ஒரு மனிதன் கத்துக்கிறான்னா அதுக்கு அவன் யாருக்கும் நன்றி சொல்ல வேண்டியதில்லை. அது வந்து முற்போக்கான ஒரு சமுதாயத்தை அடைவதற்கான வழி. இன்னொன்னு அங்க வாக்களிச்ச மக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுல இருந்து வேலையை பார்த்துட்டு போனவங்க கிடையாது. நம்ம வந்து யாரோ ஒரு நபருக்காக சொல்லலை, இந்த மனநிலையே தப்பு. நீங்க வந்து எல்லா பகுதியிலையும் உங்களுக்கு சாதாரண உழைக்கும் மக்கள் இருக்காங்க, உங்களை போல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, உங்களை விட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்தியா உருவாக்குறாங்க. இந்தியாவில் ஒரு சிந்திக்கக்கூடிய மக்கள் திரள் உருவாகணுங்கிற கவலையில் நம்ம பேசுறோம். இப்போ யூபி மாதிரி பகுதியில் கல்வியே போய் சேரலை, கல்வி போய் சேரணும், அங்க இந்திய சொல்லி கொடுங்க, தமிழ்நாட்டில் திணிக்காதீங்க, இவ்வளவு தெளிவா நம்ம பேசுறோம். இப்படி பேசும்போது நம்மளே வந்து ஏதோ நம்மளை ஒரு ஒரு உயர்ந்த ஜீவி மாதிரி இல்லை. கல்வி வந்ததுனால, கல்வி பரவலானதுனால இந்த சமுதாயம் இன்னும் கூடுதலாக யோசிக்குது. கல்வி பரவலான இடத்துலையும் பாஜகவுக்கு ஆதரவாளர்கள் இருக்க தான் செய்யறாங்க. ஏன்னா அவங்களோட புரிதலோட பிரச்சனை அது. நம்ம அவங்களோட உரையாடுறோம்ல, அது போலதான் நம்ம பார்க்கணும். ஒரு உணர்ச்சி வசப்பட்ட தேர்தல் வாக்களிப்புங்கிறது இல்லாம மக்கள் சிந்தித்து வாக்களிக்கிற சூழல் இருந்தா இந்தியாவில் பாஜக மாதிரியான சக்திகள் எழ முடியாது. ஏற்கனவே அவங்க எழுந்தது இல்லை, அவங்க மக்களால் நிராகரிக்கப்பட்டாங்க. காந்தி படுகொலை பண்ற அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஆர்எஸ்எஸ் போச்சுன்னா ஆர்எஸ்எஸ்க்கு மக்கள் ஆதரவு இல்லை, இந்தியா முழுமையிலும் இல்லை. எனவே வந்து நம்ம அந்த மாதிரி ஃபிளாட்டா சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நன்றி.